ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நம்ம எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஈஸியா எழுந்துச்சு நடந்து போக முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு எழுந்துச்சு மூட்டை அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுறதுக்குள்ள நம்ம உயிரே போயிட்டு உயிர் வந்துரும். அதுவும் நம்ம வந்து ஒரு 4 அடி நடக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த சிரமத்தெல்லாம் தாண்டி ஒரு 4 அடி நடந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நடக்க முடியும். நம்ம எங்கேயாவது தூரமா டிராவல் பண்ணும்போது ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ இல்ல கார்லயோ இல்ல பிளைட்ல கூட நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப நேரம் காலை மடக்கி உட்காந்துருந்தோம் அப்படின்னா திரும்ப எழுந்திருக்கும் போது நம்ம முட்டியெல்லாம் ஸ்டிஃப் ஆயிட்டு ஈஸியா காலை வந்து நீட்ட முடியாம நம்ம கஷ்டப்படுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் நமக்கு கால் இவ்வளவு ஸ்டிஃப் ஆகுது? ஸோ நம்ம உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது இந்த கால் இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆக கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போது ஏன் நம்மளோட முட்டி வந்து ஃப்ரீயா இல்ல, ஒரு ஸ்டிஃப்னஸ் கிரியேட் ஆகுது, நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம மனித உடலை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம மனித உடல் வந்து 60% நீரால் ஆனது. ஒரு உதாரணமா சொல்லணும்னா ரத்தத்துல கூட மெஜாரிட்டி வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. அதாவது நீர்னால ஆன ஒரு பொருள் தான் ரத்தம். சோ இந்த ரத்தம் கூட நம்ம இந்த மாதிரி மடக்கி உட்காரும் போது ரத்தம் லிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு நீர் ஆதாரத்தை வச்சு மேலையும் கீழே நமக்கு போயிட்டு வரும்போதுதான் ஒவ்வொரு செல்லுக்கான உணவுகளுமே அந்த நீர் மூலயமா, அதாவது ரத்தம் மூலயமா, அதே மாதிரி அந்த செல்லு வந்து ஒரு டெட் செல்ஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ற ப்ராசஸ், இது எல்லாமே வந்து இந்த நீர் ஓட்டத்தினால கீழே மேல வந்து ஃப்ளூயிட் வந்து போயிட்டு வர்றதுனாலதான் நடக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மடக்கி உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆயிடும். இது வந்து நான் வீக்கத்தை பத்தி சொல்லல, ஈஸியா வந்து அந்த ஃப்ளோ இருக்காது. பிளட் ஃப்ளோவா இருக்கட்டும், இல்ல வந்து இங்க இருந்து போகக்கூடிய நீர் வந்து திரும்ப கீழே போயிட்டு மேல வரதா இருக்கட்டும், இது வந்து ஈஸியா இருக்காது. ஏன் ஈஸியா இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பூமியில இருந்து வரக்கூடிய புவியீர்ப்பு சக்தி வந்து கீழே போற நீர், உடல் நீரை வந்து திருப்ப மேல ஏற விடாம வந்து தடுக்குது. ஸோ இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அந்த நீர் மேல வரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா நம்ம எந்த மசில்ஸையும் ஆக்டிவேட் பண்ணாம ரொம்ப நேரம் உட்கார்ந்த பொசிஷன்ல இருக்கும்போது ஸோ பர்டிகுலர் மசில்ஸ் டைட் ஆகுறதும் பர்டிகுலர் மசில்ஸ் வீக் ஆகுறதும் இந்த ஃப்ளூயிட் வந்து ஒழுங்கா போகாம நிக்கிறதுனாலையும் ஸ்டாப் ஆகுறதுனாலையும் ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் கிரியேட் ஆகுது. அது கூடவே இந்த தேய்மானம், ஒருவேளை உங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த நீர் வந்து இன்னுமே ஈஸியா வந்து அங்க தேங்க முடியும். சோ அதனால தேய்மானம் இருக்கவங்களுக்கு இன்னும் கூட ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும், அது கூடவே வலியும் இருக்கும். சோ இதுதாங்க காரணம். மெயினா என்னன்னா அங்க போறக்கூடிய ஃப்ளூயிட், உடல்ல இருக்கக்கூடிய நீர் தேங்குறது, அதுக்கடுத்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய தசைகள் இயங்காததுனால அந்த நீர் திரும்ப மேல வர முடியாம இருக்கிறது. இது எல்லாமே வந்து மூட்டு வந்து ஸ்டிஃப் ஆகிறதுக்கு ஒரு காரணம். சரி, ஓகே, இப்ப நமக்கு காரணம் தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்டிஃபான மூட்டு எனக்கு பிரச்சனையா இருக்கு, இதை நான் எப்படி சரி பண்ணலாம்? நான் உட்காந்து எழுந்துச்சேன்னா ஃப்ரீயா நடந்து போகணும், முதல் 4 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடுது, அதுக்கப்புறம் தான் என்னால நடக்கவே முடியுது அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில உடற்பயிற்சிகள் நான் சொல்றேன். நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது மெயினா 2 எக்ஸசைஸ் நீங்க மெயினா பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகாம நம்ம தடுக்க முடியும். அதுல முதல் எக்ஸசைஸ், நம்ம 2 பாதத்தையும் அடிக்கடி இந்த மாதிரி ஹீல் ரைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது தான் செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லக்கூடிய இந்த காஃப் மசில், கெண்டை சதைகள் வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு 10ல இருந்து 15 கவுண்ட் வந்து எவ்ரி 1 hour, முடிஞ்சா ½ an hour ஒரு முறை கூட நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ கீழே போன அந்த ஃப்ளூயிட், பிளட் எல்லாமே வந்து திருப்பி ஈஸியா மேல வந்துடும். ஸோ இந்த மசில் என்ன பண்ணும்னா பம்ப் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை வந்து திருப்ப வந்து ஈஸியா ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க வந்து அடிக்கடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரொம்ப நேரம் உட்கார போறீங்க, இப்போ எந்திரிக்கணும் அப்படின்னா கூட எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes முன்னாடி இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணி காலை நல்லா ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட எழுந்திருக்கும் போது அந்த ஸ்டிஃப்னஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த எக்ஸசைஸ், ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அப்படியே நகர்ந்து உட்காந்துட்டு காலை மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, இவ்வளவுதான். இதே மாதிரி 10 முறை 2 காலுக்கும் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மசில்லாம் ஆக்டிவேட் ஆகுறது, பிளஸ் இந்த ஜாயிண்ட் மூவ் ஆகுறதுனால அங்க ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருந்தாலும் சரி, ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் சரி, அது வந்து திருப்பி நார்மல் சர்க்குலேஷனுக்கு போயிடும். ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து வலி வந்து பெருசா இருக்காது, எழுந்து நடக்கும்போது அந்த ஸ்டிஃப்னஸும் இருக்காது. அதே மாதிரி இந்த காலுக்கும் நம்ம பண்ணிக்கணும் 10 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 காலுக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸசைஸ் நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு அது கூடவே வந்து நம்ம காலை இப்படி லாக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ரெடி ஆயிடும் எழுந்திருக்கிறதுக்கு. என் ஜாபே வந்து சிட்டிங் ஜாப் தான், நான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும், அப்ப திடீர்னு நான் எழுந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி கால் ஸ்டிஃப் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம். இப்ப டிராவலிங் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி ஈஸியா காலை நீட்ட முடியாது. இந்த நீட்டுற எக்ஸசைஸ்க்கு பதில் நம்ம ஜஸ்ட் இந்த மசில் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னன்னா கையை ஊனக்கூடாதுங்க. கையை ஊனாம முன்னாடி மட்டும் நகர்ந்து உட்காந்துக்கோங்க, கையை ஊனி. ஸோ இந்த மாதிரி நகர்ந்து உட்காந்துட்டு எழுந்திருக்க கூடாது மேல, ஏன்னா எழுந்தாதான் நமக்கு முட்டி பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? லேசா எழுந்திருக்கிற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க, திருப்ப எழுந்திருக்கிற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க, திருப்ப எழுந்திருக்கிற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க, எழுந்திருக்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டு
ஸோ இந்த மாதிரி எழுந்திருக்கிற மாதிரி பண்ணியே நம்மளோட மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிராவலிங் இல்லாம சும்மா நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறோம், அப்போ பெயின் வருதுன்னா இந்த 4 எக்ஸசைஸ் கூடவே இன்னும் ஒரு எக்ஸசைஸ் நீங்க கம்பல்சரி பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டா எழுந்திருக்கணும், அவ்வளவுதான். நேரா எழுந்திருக்கணும், திருப்ப உட்காரணும். இதுல கையை முன்னாடி நீட்டிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா 1 2 3 இந்த மாதிரி வந்து இடுப்பை நல்லா முன்னாடி தள்ளி டைப் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்காந்து எழும்புறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்திரிக்கிறது தானே பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதை வந்து நீங்க பயிற்சியா பண்ணிக்கோங்க. உட்காந்து எந்திரிக்கிற டைம்ல வந்து நான் முன்னாடி சொன்ன எக்ஸசைசஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே போதும். இது வந்து உட்காந்து எழுந்திருக்கும் போது பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணி உங்க மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க எக்ஸசைசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதையும் தாண்டி என்னோட கைடன்ஸ்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.